பிரதமர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். பிரதமர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. என்ன எழவி அது? திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா வெளிப்படையா உண்மையை சொல்லணும்னு சொன்னா மாண்புமிகு பிரதமர் ஸ்டாலின் அவர்களுக்கு மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். நிர்வாகத்தின் மீது கண்ட்ரோல் இல்லை. பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. அவருடைய மந்திரி சபையின் மீது கண்ட்ரோல் இல்லை. குடும்பத்தின் மீதும் கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்ல நாள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சந்திரபாபு நாயுடு வரமாட்டாரா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அளவுக்கு மிக மோசமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நிலைமை இருக்கு. பரிதாபப்படுறேன். நான் பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? இஸ் மை ஃப்ரெண்ட். கோட்டிங்களா? யார் நீ? அவர் என்ன சொல்றாரு, தினம் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு மூத்த அமைச்சர் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா போடி. என்ன பண்ண மாட்டானோ, அதனால நமக்கு என்ன ஆகுமோ, ஏன் மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியலையாங்கிறாரு. உடனே நம்ம பொன்முடியை சிரிச்சுட்டு இருக்காரு. டேய் போடா போடா. முடிங்கிறத கலோக்கையெல்லாம் நீங்க போடுங்க, நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவருக்கு கலோக்கையில சொன்னா பிடிக்கும். இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டோமா? வேணா திமுகலாம். இவன் உள்ளூர்வான எப்பெல்லாம் அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். அவன் அந்த அளவிற்கு இது ஒரு சமயத்துல நான் சொல்லி கொண்டிருந்தேன், பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. தி ஹோல் கேபினெட் இஸ் பஞ்ச் ஆஃப் லுனாட்டிக்ஸ். ஒரு லுனாட்டிக் அசைலம் மாதிரியா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குன்னு. ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவனை? சும்மாறா. என்னன்னா நம்ம ரெட்டியார் இது வாங்கினா மனு வாங்கினா அந்த பொண்ணு தலையில 2 அடி அடிக்கிறார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நேரு அவர் கவுன்சிலர் மடேர்னு 2 அடி பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நாசர் பார்த்தா படிப்படியா ஏறுது. அவர் கல்ல கொண்டு டிஎம்கே ஒர்க்கரை அடிக்க போறாரு. உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இந்த டிஎம்கே ஒர்க்கர் மந்திரி கல்லால் அடிச்சு சாக போறான்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் சிவா அவர்கள் என்ன உருட்டு நீ உருட்டு அவர் வீட்டுக்கு கத்திய கபடா கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தாக்கிவிட்டு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனையும் சும்மா போற போக்கில் அதையும் தாக்கிட்டு போவோமே, சும்மா வந்துட்டு வேஸ்டா போக வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனையும் தாக்கியிருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட்டு மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன கண்ட்ரோல் இருக்கு? ரொம்ப பேசுற, வீட்டுக்கு வந்தா சோத்துல விசத்து வச்சிருவேன், பேச மூட்டு போடா. தடி எடுத்தவன் தண்டல்காரன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லுனாட்டிக் அசைலமா இருந்தது, கேங்கஸ்டர் கேங்கா மாறி போயிருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய விஷயம். அதனால தமிழக மக்கள் இந்த ஒரு விதி செய்வோம், அதை என்னாலும் காப்போம்னு. நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். இனிமேல் நோ டிஎம்கே. உன்னால அந்த நிலையை நாம எடுக்கலைன்னா தமிழ்நாடு பாழா போயிரும் அப்படிங்கிறது என் கருத்து. வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.